இப்போ இவர் வந்தப்பறம் என்ன பண்ணியிருக்காரு, இவர் நிறையா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து கடைசியில் இவரால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ திருப்பி ஃப்ரெஷ்ஷாக புது வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. ஒரு சேனலை கேட்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஃபெக்ட் ஆகாது, நீங்களா கட்ட போகிறீங்க, இது அரசு தானே கட்ட போகுது. பீகார் எலெக்ஷன் டைமில் வந்து ஒரு 10,000 ரூபாய் எல்லாரோட வங்கி கணக்குலையும் செலுத்தப்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த 10,000 கிடைக்குமா? பிஜேபி ஒரு 10,000 கொடுக்கும், இவரு 5,000 கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். காலையில் உணவு பசங்களுக்கு இந்த மாதிரியான திட்டங்களையும் கொண்டு வராங்க இல்லையா? ஸ்கூலே நிறைய ஸ்கூலே கிடையாது, மூடிட்டாங்க. அப்போ காலை உணவு யார் கொடுக்க போகிறாங்க? பசங்களுக்கு 11th 12th கொடுத்தா தான் அவன் டிகிரி முடிக்கும் போது அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட் இயர் கூட கொடுக்கல, 3rd இயர் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு இருக்கு, அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை எடுத்துகிட்டு போய் நேராக போயிட்டு டிவிக்கு இது போய் ஒட்டியிருக்காங்க ஸ்டிக்கர். செந்தில் பாலாஜி அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு செல்வாரா? கண்டிப்பாக செல்வார். அவர் தானே அந்த இடத்துல இருந்தவர். அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு முறையும், திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு முறையும், தாவேகா தலைமையிலான ஒரு கூட்டணி ஒரு முறையும், கடைசியாக நாம் தமிழர் கட்சி. அது லிஸ்ட்லேயே சேர்க்க வேண்டாம். அது வந்து எந்த விதமான ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே இது மாறி மாறி போட்டுட்டோம். ஏன்னா இவங்க பண்ணுறது சரியில்லைன்னு அவங்களுக்கு போடுறது, அவங்க பண்ணுறது சரியில்லைன்னு இவங்களுக்கு போடுறது, இப்படியே மாற்றி போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? சீமானுக்கு போட்டாச்சு. போன வாட்டி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். கடைசியில் ஒன்றும் இல்லை. அடுத்து டார்ச் லைட்டு இவருக்கு போட்டோம். யாருக்கு? கமல்ஹாசன். அவர் டார்ச் லைட்டு எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டார். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் வெளிநாட்டு வாழ் இந்தியர் மற்றும் சமூக ஆர்வலர் திரு தசரதன் திருமலை அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வந்து வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வாக்குறுதிகள்லாம் ஏற்கத்தக்கக்கூடியதாக இருக்கா? வாக்குறுதிகள் அவருக்கு கொடுத்ததில் நல்லா இருக்குது. அது வந்து சாத்தியமானு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா இதுக்கு முன்னே எதிர்கட்சி எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலின் கொடுத்த வாக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னார். யார்? இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவர். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எப்படி சாத்தியம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து நிர்வாக திறமையால் எல்லாம் சமாளிப்போன்றாரு. அப்போது இதுக்கு முன்னே ஏன் அவர் சமாளிக்க முடியல? லாஸ்ட் டைம்லாம் நிறையா அவங்களும் வாக்குறுதி கொடுத்தாங்க ஒரு சிலது. அதனால என்ன ஆச்சு? இப்போ அவங்களாம் அது சரியில்லைன்னு சொல்லி தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ இவர் வந்தப்பறம் என்ன பண்ணியிருக்காரு, இவர் நிறையா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து கடைசியில் இவரால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ திருப்பி ஃப்ரெஷ்ஷாக புது வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. இந்த வாக்குறுதிகளை என்ன சொன்னோம்னா, 25,000 ரூபாய் ஸ்கூட்டருக்கு இப்போ மானியம் கொடுக்குறோம். அப்புறம் வந்து 3,000 ரூபா இப்போ கொடுத்துருக்காரு இந்த பொங்கல் பண்டிகைக்காக. அதை தவிர வந்து மாதம் 3,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரா? திமுகவில் வந்து மாதமான மகளிருக்கு 1,000 ரூபாய் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்க குலவிளக்கு திட்டத்தின் கீழே குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய மகளிருக்கு மாதமான 2,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து 1,000 தான் கொடுக்குறேன்னு சொல்லி 1,000 ரூபாய் கொடுத்துட்ருக்காரு. 1,000 ரூபாய் மகளிர் உதவித்தொகைன்னு கொடுத்துட்ருக்காரு. அந்த உதவித்தொகையை இவங்க அதிமுகவினுடைய ஆட்சி வந்தால் மாதம் 2,000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு வந்து தரப்போறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க ஒன்றும் வாக்குறுதி கொடுக்கல. இப்போ 2,000 கொடுத்தா அவர் 2,500 கொடுக்கணும்னு சொல்ல போகிறார். இதுதான் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. மாற்றி இவங்க நான் அதை கொடுக்குறேன் இவங்க கொடுக்குறோம் மாற்றி சொல்ல போகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து எப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே வந்து ஒரு பொருளாதார நிபுணர், யார் திமுகவை சேர்ந்த ஒரு பொருளாதார நிபுணர் மிஸ்டர் ஜெயரஞ்சன் அவர் சொன்னார், இவ்வளோ தூரம் கடன் வாங்கியிருக்கீங்களே, 5 லட்சம் ரூபா கடன், 5 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடியிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்திருக்கு. அது எப்படிங்க, இது யார் கட்டுவாங்க, இது எப்படி ஒரு மக்களுக்கு அஃபெக்ட் பண்ணாதான்னு ஒரு டிவியில் கேட்கும்போது, ஒரு சேனலில் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஃபெக்ட் ஆகாது, நீங்களா கட்ட போகிறீங்க, இது அரசு தானே கட்ட போகுது, இது வந்து ரோடு போடுறதுக்கு அது போடுறதுக்கு தான் சொல்லிவிட்டு என்னது எம்ஆர்டி போடுறதுக்கு அந்த மெட்ரோலாம் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் தான் இது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா. பட் இல்லையா, அவங்க வந்து பழைய கடனை அடைக்கிறதுக்கோ அதுக்கு வட்டி கட்டுறதுக்கோ இப்போ இது புதுசாக வந்து இவங்க எடுத்து இந்த சம்பளம் கொடுக்கறதுக்கும் நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க 50% மேலே அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க திருப்பியும் இந்த மாதிரி சலுகைகள் கொடுத்து திருப்பியும் கடன் ஜாஸ்தி, இவர் என்ன அவர் 10,000 விட்டு போனார், 10 லட்சம் கோடினா இவர் 15 லட்சத்துக்கு எடுத்துன்னு போல இருக்குது. சார், இப்போ அதிமுகவினுடைய ஆட்சி காலம் முடியும் போது வந்து 5 லட்சம் கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டினுடைய கடனாக இருந்துச்சு. இப்போ இவங்களோட திமுகவினுடைய ஆட்சி முடிய போகுது, அதாவது 5 வருடம் முடிய போகிற இந்த நிலையில்
இந்த 5 வருடத்துல மட்டும் 4.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கப்படும். மொத்தம் 9 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டின் மீது கடன் சுமத்தப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் சார் கூடிடுச்சு. இவங்க வந்து எப்படின்னா அந்த கூண்ட 4 லட்சம் வந்து பப்ளிக்கு போய் சேரல. அந்த 4 லட்சம் வந்து வட்டி கட்டுறதுக்கும் என்ன சொல்கிறது அந்த வேஸ்டேஜ் தான் நிறைய போயிருக்கு. ஓகே, இந்த வேஸ்டேஜ் அந்த வட்டி கட்டுறதுக்கும் 4.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்காங்கிறீங்க. அதனால தான் இவங்களோட திமுக ஆட்சியினால வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியலையா? நிறுத்த முடியல. பழைய கடனை அடைக்கிறதுக்கும் கொடுத்த வாக்குறுதியும் பாதி நிறைவேற்றி பாதி நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகிருக்கே தவிர வேறு எதுக்கும் யூஸ் ஆகலை. இப்போ கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து 2 பேருக்கும் ஒரு போட்டி, ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கு. நீ 10 லட்சம் பண்ணியா, நான் 15 லட்சம் கொண்டு வரேன்னு அவர் சொல்ல போகிறாரு. இவர் என்ன சொல்ல போகிறார், 10 லட்சம் இருக்குல்ல, நான் 15 லட்சம் நீ நான் 20 லட்சத்துக்கு கொண்டு போயிடுவேன், 20 லட்சம் கோடி கூட அவர் சொல்ல போகிறார். கடைசியில் மொத்தத்தில் என்ன எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இவங்க பப்ளிக் ஃபண்ட்ஸ்லாம் வந்து நாசமாக போகுது. அதுதான் விஷயம். ஓகே சார், இப்போ பெண்களுக்கு இலவச பேருந்து வந்து இருக்குது. அதிமுக ஆட்சி வந்தால் ஆண்களுக்கும் வந்து இலவச பேருந்து நகர பேருந்துகளில் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நியாயமான விஷயம் தான், கொடுக்கலாம். ஆனால் எப்போ கொடுக்கலான்னா, இது வந்து ப்ராஃபிட்டில் போனால், அதாவது லாபத்தில் இயங்கினா கொடுக்கலாம். இப்போ லாபம் இல்லை, அதுவே வந்து நஷ்டத்தில் ஓடுது. எது? டிரான்ஸ்போர்ட்டு, போக்குவரத்து துறை நஷ்டத்தில் போகுது. அதை தவிர பழைய வண்டி, ஓட்ட வண்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை சரி பண்ணுவீங்களா, இந்த வண்டியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவீங்களா? அதை தவிர வந்து எலக்ட்ரிக் பஸ் விட்டாங்கன்னு சொல்லி அது ப்ரைவேட் கான்ட்ராக்ட் விட்ருக்காங்க. எல்லாமே வந்து குழப்படி பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இங்கே ஃப்ரீ பஸ் வேறு இவரு கொடுக்க போகிறாரு. அதுவே அவங்க சரி பண்ண முடியல. இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் இருக்குது. அதை நீ சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சரி பண்ணுவோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால், நீங்கள் வந்து திருப்பி ஃப்ரீ பஸ் விட்றேன்னு சொன்னால் அப்போ கண்டக்டரே தேவையில்லை வண்டிக்கு. ஸோ ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஃப்ரீன்னா அப்புறம் எது கண்டக்டர் வேலையும் போயிடும். இப்போ ஒன்லி டிரைவர் தான் போகணுமா? என்ன இது? இந்த மாதிரி ஒரு ஆட்சி, இந்த மாதிரி ஒரு கற்பனைகள், இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா, அதாவது மக்களை ஏமாத்துறவங்க எல்லாமே பிளான் பண்ணி செய்கிறாங்க. நீ நிறைய கொடுத்து ஏமாத்துறேன், நான் நிறைய கொடுத்து ஏமாத்துறோம். இதுதான் அவங்களோட பிளான். அவ்வளோதானே தரவில்லை. அம்மா வீடு வழங்கும் திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. குறிப்பாக வந்து கிராமங்களில் வீடு இல்லாதவங்களுக்கு இவங்களே இடம் கொடுத்து அங்கே வீடு கட்டி தருவதாகவும், நகர்ப்புறங்களில் வீடு இல்லாதவங்களுக்கு இவங்களே இடம் வாங்கி வீடு கட்டி தருவதாகவும், இதெல்லாம் சாத்தியமான பழங்குடியினரில் வந்து இப்போ அவங்களோட பையன் வந்து கல்யாணம் ஆகி தனி கொடுத்தவன் போகணும்னு ஆசைப்பட்டாவும் அவங்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டி தரதாகவும் ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்குறாங்க. ஆமாம், நல்லா இருக்குது. அறிக்கையில் நல்லா தான் இருக்குது. பட் அதெல்லாம் சாத்தியமானு தெரியல. முதல் விஷயம். 2வது விஷயம் எப்படின்னு சொன்னீங்கன்னா, இவ்வளோ தூரம் இது பண்ணிடுது. இவங்க 10 வருஷம் இருந்தாங்கல்ல, கடைசியாக இவங்களுக்கு டிஎம்கேக்கு முன்னே 10 வருஷம். அப்போல்லாம் ஏன் இவங்க எல்லாம் அதெல்லாம் செய்யலை? நிறைய திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டு தானே இருந்துச்சு. என்ன திட்டம்? நிறைய திட்டம். தங்கம், அம்மா வீடு வழங்கும், இந்த வீடு விஷயமா பேசுங்க. வீடு எல்லாம் இப்போ கலைஞர் ஆட்சி காலத்திலையும் இருக்கு. அதாவது ஸ்டாலினோட ஆட்சி காலத்திலையும் இருக்கு. கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அம்மா வீடு வழங்கும் திட்டம் கிராமப்புறங்களில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்து இவ்வளோ பெருசாக பிரபகண்டா பண்ணல. இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் எப்படி டிஎம்கே லாஸ்ட் டைம் வாக்குறுதி கொடுத்து கடைசியில் முடியாமல் போச்சோ அந்த மாதிரி தான் இவங்களும் பண்ண போகிறாங்க. எல்லாருக்கும் எப்படி கொடுக்க முடியும்? பாதிக்கு பேருக்கு மேலே இவங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வீடே கிடையாது. எங்கள் அந்த ஏரியாலாம் எல்லாம் அப்படி இருக்கிறத வச்சுட்டு அப்படி இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும்னா எங்கே லேண்ட் எங்கே இருக்குது? எவ்வளோ மக்கள் தொகை? இதை தவிர வந்து பீகார்லேருந்து அங்கேருந்துலாம் நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ எப்படி இவங்களுக்கெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க? இவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு பிளானிங் ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து எப்படின்னா எப்படியாவது ஏதாவது ஒன்று சொல்லி வாக்கு வாங்கணும். அதுதான் மெயின். தவிர இவங்களும் சரி அவங்களும் சரி. இதே தான் இப்போ வந்து பிஜேபி ஒன்று பண்ணாங்க. பீகாரில் போய் 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி போனாங்க. கொடுத்தாங்களா? இந்த கேள்விக்கு வரேன். பீகார் எலெக்ஷன் டைமில் வந்து ஒரு 10,000 ரூபாய் எல்லாரோட வங்கி கணக்குலையும் செலுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். தமிழ்நாடு எலெக்ஷன் வந்துருச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த 10,000 கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 10,000 இல்லை, இப்போ பிஜேபி ஒரு 10,000 கொடுக்கும், இவரு 5,000 கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். யார்? எடப்பாடி. இவங்க 2 பேரும் 15,000 கொடுத்தாலும் கொடுப்பாங்க, சொல்ல முடியாது. நிறைய திமுகவுக்கான வாய்ப்பு இல்லைங்களா? திமுக இருக்குது. ஆனால் வந்து அவங்க வந்து இப்போது அவங்ககிட்ட பவர் இருக்குது. யார்கிட்ட? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. 10,000 கொடுக்குறேன்னா நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இவருக்கு 5,000 கூட அவங்கள நம்பி தான் இருக்கார். யார்? எடப்பாடி. ஸோ எப்படியாவது கடன் வாங்கி கொடுத்தலாம் பார்ப்போம். இவங்க வந்து ஆல்ரெடி கடனில் இருக்காங்க. இப்போ ஒருவேளை இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் இது இல்லாமல் இன்னொரு 5,000 கொடுக்குறேன்னு சொன்னால் இதெல்லாம் நடக்கிற காரியமாக தெரியல. எல்லாருமே சேர்ந்து தான் ஏமாத்துறாங்களே தவிர யாரும் ஒருத்தர் இல்லை. இதில் 3 பேர் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 4 பேருமே யாராவது ஒருத்தர் சொன்னதை செய்வாங்கன்னு பார்த்தா இதுவரையிலும் யாரும் வரல. ஆனால் திமுக அரசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன் வைக்கிறாங்க இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? அதை சேர்த்து கனவு கூட காணணும்னு சொல்லியிருக்காங்க.
அதாவது எப்படின்னா, நாங்கள் எதோ செய்வோம், செய்ய மாட்டோம், எப்படி வேணால் போகும். ஆனால் நீங்கள் வந்து கனவு காணுட்டே இருங்க. இதுதான் அவங்களோட பாலிசி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அம்மா உணவகம் இருந்துச்சுல்ல, நஷ்டத்தில் ஓடுது, அதனால் பண்ண மாட்டோம். அதாவது ஓரளவு எல்லாம் குறைச்சிட்டே வந்துட்டாங்க. இப்போது அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஸ்கூல்ஸ்லாம் வால்ஸ்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. அதாவது சுவர்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதில் பசங்களே இல்லை, கொஞ்சம் தான் இருக்காங்க. நிறைய ஸ்கூலை மூடிட்டாங்களாம். தமிழ்நாட்டில் இருக்கிற பப்ளிக் ஸ்கூல்ஸு, எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸு எல்லாத்தையும் நிறைய ஸ்கூல் மூடியிருக்காங்களா. ஏன்னா பசங்க யாரும் படிக்கவே போகிறது இல்லையா. அப்போது சரியான திட்டங்கள் இல்லை. பசங்க அங்கே படிக்கிறதுக்கு வரமாட்டேன்றாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஸ்கூல் சரியில்லைன்னு அர்த்தம். அதை சரி பண்ணல. மீதியெல்லாம் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இது பப்ளிக் எதாவது யூஸ் ஆகுமா இதில்? இப்போ அவங்க காலையில் உணவு பசங்களுக்கு இந்த மாதிரியான திட்டங்களையும் கொண்டு வராங்க இல்லையா. ஆமாம், படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய், பெண்களுக்கு ஸ்கூலே 1000 இல்லைம்போது ரூபாய். காலையில் இரவுங்கன்னாங்க. ஸ்கூலே நிறைய ஸ்கூலே கிடையாது, மூடிட்டாங்க. அப்போ காலை உணவு யார் கொடுக்க போகிறாங்க? நிறைய ஸ்கூல்ஸ் மூடியிருக்காங்க. அவங்க டேட்டா அவங்கக்கிட்ட நிறைய இருக்குது. அவங்க சொல்கிறது தான். ஏன்னு கேட்டால் பசங்க படிக்க வரல, மூடிட்டோம். ஸ்கூலுக்கு டாய்லெட்ஸ் சரியாக இல்லை. காலை உணவு திட்டம் கொடுக்கறது கரெக்டு தான், நல்லது தான். மதிய உணவு திட்டம், அப்புறம் காலை உணவு திட்டம், சத்து உணவு எல்லாமே நல்லது தான். எல்லாம் படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு. ஆனால் படிக்கிறதுக்கு ஆள் வரமாட்டேறானே அவங்கக்கிட்ட. இதெல்லாம் விட்டுட்டு தானே ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க. அப்போ என்ன பிரயோஜனம்? இவங்க என்ன திட்டம் கொடுத்தாலும் அது மக்களுக்கு பயனாக இருக்கணும், படிக்கிற பசங்களுக்கு யூஸாக இருக்கணும். இப்போ அடுத்து லேப்டாப் சொல்லிடுச்சு. ஓகே சார். இப்போ லேப்டாப் வந்து கொடுத்துருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? அது எதுக்கு இவ்வளோ வருஷம் கொடுக்காம இப்போ கொடுத்தாங்க? இது வந்து இது ஏடிஎம்கே பீரியட்லேயே இருந்தது தான். 4 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல வந்து படிக்கும் மாணவர்கள் எல்லாருக்கும் லேப்டாப், அதாவது 11வது 12ஆம் வகுப்பு படிக்கும் அங்கேருந்து கொடுத்தா மாணவர்கள் சரியா அவங்க இவங்க வந்து கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் தரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது பண்ணியிருந்தாங்க. இந்த 4 ஆண்டுகள்ல குறிப்பா கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து லேப்டாப் தரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப கடைசியாக இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் லேப்டாப் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்கிறேன், இதுவும் ஒரு மோசடி தான். ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் பண்ணதில் இதுவும் ஒன்று தான். இப்போ 10ஓட சேர்ந்து 11 இதுவும். ஏன்னா பசங்களுக்கு 11th 12th கொடுத்தா தான் டிகிரி முடிக்கும்போது அவங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இவங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபஸ்ட் இயர் கூட கொடுக்கல, 3rd இயர் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு இருக்குது. பசங்களுக்கு வந்து இது கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை எடுத்துகிட்டு போய் நேராக போயிட்டு டிவிக்கு இது போய் ஒட்டியிருக்காங்க ஸ்டிக்கர், இதை எடுத்துகிட்டு. அப்போ இவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் தானே இருக்குது, திருப்பி அடிச்சிருக்குல்ல அது. அதில் என்ன பிரயோஜனம்? அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இது வந்து இவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு சாதகமாக பண்ணிட்டாங்க. அதை வச்சுட்டு மற்றவங்க தான் யூஸ் ஆவாங்க தான். டிஎம்கேக்கு எந்த விதமான யூஸும் கிடையாது. ஓகே சார். மீண்டும் இந்த கரூர் விவகாரம் வந்து சூடு பிடிச்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து கரூர் விவகாரம் அன்றைக்கி விஜய் வந்து இதுக்கு போயிருக்காருன்றதுக்காக எதாவது நம்ம சிபிஐ போயிருக்காரு, அது மாதிரி கரெக்டு தான். அவர் போனது அது கூப்பிட்டு தானே ஆகணும். இப்போ வந்து அந்த இடத்துல கூட்டம் நடந்ததுக்கு மெயின் காரணம் இவர் தான் வந்திருக்கார். இவருக்காக தான் அந்த கூட்டம் கூடியிருக்கு. அப்போ இவர் விசாரித்து தானே ஆகணும். இல்லை விசாரித்தா தான் இவரோட தரப்பு என்ன இருக்குன்னு அவங்க சொல்ல முடியும். அதுக்காக தான் போயிருக்காங்க. இதுக்குள்ளே நிறைய பேர் அவர் மாட்டிக்கிட்டார், இது பண்ணிட்டார், அங்கே போயிட்டார், நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த விதமான ஃபஸ்ட்டு இது ப்ரொசீஜர். இப்போ இவரோட தரப்பு நியாயங்களை இவரோட 2வது முறையாக டெல்லி போயிருக்காரு. ஆமாம், அன்றைக்கும் அதான் அவர் சொல்லிட்டார்ல, பொங்கலுக்கு இந்தியா இது பொங்கலுக்கு வந்து சென்னைக்கு வர வேண்டியிருக்கு, வந்துட்டு திருப்பி நான் கூப்பிடுங்க. அப்பயே சொல்லிட்டாங்க 9th தான் வரணும், 19th வரணும்னு சொன்னாங்க. 19th போயிருக்காரு. நேற்றே போயிட்டார், இன்றைக்கி போய் அதுக்குள்ளே ஒரு அரசியல் பேசுகிறாரு, வேறு யார்கிட்ட பேசுகிறாரு, சும்மா நிறைய கதைகள் பேசுகிறாங்களே தவிர ஆக்சுவலி இட்ஸ் அ ப்ரொசீஜர். தாவேகா தரப்புலேருந்து திமுக ஒரு தரப்பை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த சிபிஐ ஆனது வந்து தாவேகா குற்றம் சாட்டக்கூடிய திமுக தரப்பை விசாரிக்கிறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது விசாரிப்பாங்க, கண்டிப்பாக விசாரிப்பாங்க. தவறு யார் செஞ்சாலும் அது சிபிஐயில் வந்து லோக்கல் போலீஸ் கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறதுக்கு. அது வந்து எப்படின்னா, இது டோட்டலாக இந்தியாவோட பாதுகாப்பு மெயினாக இருக்குது. அது வந்து எப்படின்னா, அது இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடுது இல்லையா. இப்போ அவங்க இதுவே ப்ரொடெக்ஷனே இல்லை. அதுக்கு தான் வந்து சிபிஐ இறங்கியிருக்கு. அந்த இடத்துல 10,000 பேர் கூடலான்னா 30,000 பேர் கூடியிருக்காங்க. குழந்தைங்களாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம், பெண்கள் வர வேணான்னு முதலே இவங்க சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி வந்திருக்காங்க. இதில் 3 பேரோட தப்பு இருக்குது. யார்? பப்ளிக் தப்பு இருக்குது, இவங்களோட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தாவேகா மேலேயும் தவறு இருக்குது, இவர் மேலேயும் தப்பு இருக்குது. பர்மிஷன் கொடுத்ததில்லை, பர்மிஷன் அதை சரியாக ஆர்கனைஸ் இது பண்ணாத, அதாவது மேனேஜ் பண்ணாத போலீஸ் மேலே தப்பு இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு செல்வாரா? கண்டிப்பாக செல்வார். அவர் தானே அந்த இடத்துல இருந்தவர். மெயினாக அந்த ஒரு கரூர்னாலே செந்தில் பாலாஜின்னு பேர் வாங்கியாச்சு. அதை தவிர வந்து அந்த ப்ரொசஷனில் அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர்
10 ரூபா செந்தில் பாலாஜின்னு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நிறைய பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா இதெல்லாம் பேசியிருக்காரு. அது பேசியிருக்கும்போது நிறைய பேர் இதில் இவருக்கு எதிராக தான் நடந்திருப்பாங்கன்றது ஒரு யூகம் தான் எல்லாமே. எதுவுமே இதுக்கு அதுதான் என்கொயரி பண்ணுறாங்க. ஸோ அவரையும் விசாரிப்பாங்க. அவர் மாத்திரம் விட்டுற முடியுமா? அவரையும் பேசுவாங்க. ஆனால் ஒரு சில எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது வந்து திமுக அரசு சரியான பாதுகாப்பு கொடுக்கல, அதனால நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் தாவேகா வந்து சரியா அங்க ஆர்கனைஸ் பண்ணல, அதனாலதான் இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க இல்லையா? இல்லை 2 பேர் அதான் சொன்னேன், 2 பேர் மேலே இருக்குது. முக்கியமாக வந்து போலீஸ் மேலே என்ன, அவங்க 600 700 போலீஸு கொடுத்ததா சொல்கிறாங்க. 30,000 பேர் இருக்கிறாங்க. 600 700 போலீஸ்னால் அதை தாங்குமாது. ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு 2000 போலீஸு 3000 போலீஸ் கொடுக்குறாங்க. ஒரு இதுக்கு என்னாச்சு? 600 போலீஸ்னால் அது அந்த கூட்டத்துக்கு என்ன பண்ண முடியும்? எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்தே தப்பு தான் நடந்திருக்கு. பட் அவங்களும் என்ன வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு, நம்ம என்ன பண்ணணும்னு அவங்க பிளானிங் அவங்களுக்கு புதுசு தானே. இப்போ இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்குவாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ அடுத்தடுத்து தாவேகாவில் வந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் இணைஞ்சிட்டு வராங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முக்கிய நிர்வாகிகள் நிறைய பேர் இணைகிறாங்க. இது வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா, மீதி கட்சியிலேருந்து வரவங்கள கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டிஎம்கேல எடுக்கிறாங்க, இல்லை ஏடிஎம்கேல வந்து சேர்றாங்கன்னா, சேர்றதை பற்றி எந்த தப்புமே கிடையாது. பட் அவங்க எப்படிப்பட்ட அவங்க அதாவது ட்ராக் ரெக்கார்டு பார்க்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னே என்ன பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 10 வருஷம் 15 வருஷமாக இப்போ ஒருத்தர் வந்து செங்கோட்டையன் வந்திருக்காருன்னு வச்சுங்களேன். செங்கோட்டையன் ஆரம்ப காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கார் இல்லையா? இப்போ அப்படி இருக்கும்போது அவர் வந்து அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தார், அவர் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவரோட சொத்து மதிப்பெலாம் எழுதியிருக்கும், கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட் வந்து சேர்றவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் செக் பண்ணணும். இப்போது அப்போ இருந்து இதுவரெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணாங்க, என்ன எப்படி சம்பாரிச்சாங்க, எப்படி இவங்களுக்கு எவ்வளோ சொத்து வந்திருக்கு எல்லாமே பார்க்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு யார் யாருக்கு சந்தேகம் வருதோ அவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாது. அப்படியே சேர்த்தாலும் அவங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது. ஓகே, தமிழ்நாட்டினுடைய 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு. 4 முனை போட்டியானது தமிழ்நாட்டில் நடக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? யார் 4 முனை? அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு முனையும், திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு முனையும், தாவேகா தலைமையிலான ஒரு கூட்டணி ஒரு முனையும், கடைசியாக நாம் தமிழர் கட்சி. அது லிஸ்ட்லேயே சேர்க்க வேண்டாம். அது வந்து எந்த விதமான சான்ஸும் இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் நிறைய பேர் அவர் நம்பி ஓட்டு போட்டாங்க. அதனால் எந்த வித பிரயோஜனமும் இல்லை. போட்டது வேஸ்ட் ஆயிருமே தவிர அவரால் எந்த விதமான தாக்கமும் வராது இந்த வாட்டி. இன்னும் ஆல்ரெடி தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஆல்ரெடி 8.5% வாங்கியிருக்காரு அவர். இப்போ இது வந்ததுனால 3க்கோ 4க்கோ போய் சேர போகுது, அவ்வளோதானே தவிர பெரிய தாக்கம். ஆனால் விஜயோட வரவு அதாவது நாம் தமிழர் கட்சியை எந்த அளவுக்கும் பாதிக்காது, அவங்க வாக்குகளை சேதப்படுத்தாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து பேசிட்டு தானே இருக்காங்க இது வரைக்கும். பேசுகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக நமக்கே தெரியுது, பப்ளிக்கு தெரிஞ்சால். இப்போது இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் ஆளுங்கள்லாம் வந்து நாம் தமிழருக்கு தான் போட்டோம். 2 பேர் வேண்டாம். ஃபஸ்ட்லேருந்து நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஓட்டு போட்டுட்ருக்கேன். அதாவது 87 88 அந்த ரேஞ்சிலேருந்து ஓட்டு போடுறேன்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாலே போட்டிருக்கோம். 83 84 ஒரு வாட்டி போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்லேருந்து எம்ஜிஆர் வரலாம் வருவோம், அவருக்கு போட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே இப்படி மாறி மாறி போட்டுருக்கோம். ஏன்னா இவங்க பண்ணுறது சரியில்லைன்னு அவங்களுக்கு போடுறது, அவங்க பண்ணுறது சரியில்லைன்னு இவங்களுக்கு போடுறது, இப்படியே மாற்றி போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் வழி இல்லை. வேறு புதுசாக வரணும்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சீமானுக்கு போட்டாச்சு. போன வாட்டி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு, கடைசியில் ஒன்றும் இல்லை. அடுத்து டார்ச் லைட்டு இவருக்கு போட்டோம். யாருக்கு? கமல்ஹாசனுக்கு. அவர் டார்ச் லைட்டை எடுத்து போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு. வேலை முடிஞ்சிச்சு. வேலை இப்போ எப்படி பண்ணுவீங்க? 2 பேருமே அவுட்டு. இப்போ இவரும் வந்து ஒன்றும் பெருசாக தாக்கம் பண்ண மாட்டார். கடைசியில் இந்த எலெக்ஷனில் நிறைய பேர் காலி ஆயிடுவாங்க. இதுதான் கடைசி எலெக்ஷனாக இருக்கும். அதுக்கு முன்னே வருவாங்க அவங்களாம். பட் அந்த அளவுக்கு பெரிய இதுவாக இருக்குது. அவங்களாம் கணக்கு உப்பே எடுத்துக்க முடியாது. ஒன்ஸு டிவிக்கு வந்த பிறகு இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் வந்து தாக்கம் ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேங்கிறது தானே சொல்கிறாங்க. அவங்க எங்கள் லிஸ்ட்லேயே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாவேக்காவை அந்த தாவேக்கா வந்து எங்கள் லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்னு தானே நாம் தமிழர் கட்சியில் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க அதை தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அப்படி யார் இவங்க அவங்களே இல்லைன்னு சொல்லலாம், அவங்க இவங்க இல்லைன்னு சொல்லலாம், ரிசல்ட் வந்துடும்ல. இல்லை, விமர்சனங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வைக்கும்போது அது வந்து கொள்கை அறிவு இல்லாத ஒரு கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்புறம் தற்கூரி கூட்டம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நிறைய சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரே ஒரு விஷயந்தான். அவங்கெல்லாம் அப்படி இருந்தாங்கன்னா ஆக்சுவலாக வந்து இவ்வளோ தூரம் பேசுகிற ஆளுங்க இவங்கெல்லாம் அறிவாளிங்க தானே. யார் நீங்கள் சொன்ன நாம் தமிழர் கட்சி அந்த சீமான் அவங்கெல்லாம் அறிவாளிங்க தான்.
ஏன் அவங்களால ஒரு எலெக்ஷன் கூட உருப்படியாக ஜெயிக்க முடியல? அதாவது சொல்றாங்க அதான் படிப்படியாக நாங்க இது பண்ணியிருக்கோம். இப்போ மக்களோட ஒரு நிக்கிற தலைவர் சீமான் அவர்கள் தான். ஆமாம், நாங்க வந்து பனையூர்ல இருந்து அரசியல் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இல்லையா? கரெக்டு தான். ஆனால் அவங்க 30 வருஷம் ஆயிரும் இன்னும் அவர் வரத்துக்கு. அப்படி அவர் கணக்கில் வச்சுக்கிட்டா அது வரலாம் தமிழ்நாடு என்ன ஆகுறது? படிப்படியாக முன்னேறி போயிட்டே இருந்தாருன்னா அவர் கணக்குப்படியே இன்னொரு 20 வருஷம் ஆயிரும். 20லேருந்து 30 வருஷம் ஆகும். அது வரலாம் தமிழ்நாடு என்ன ஆகுறது? அதை வந்து அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் பேசல. அவர் பேசுகிற விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான். அந்த செவிலியர் போராட்டத்துக்கு நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. பட்னா சம்மந்தமே இல்லாத இப்போ வந்து தமிழ் தேசியம் அதெல்லாம் நிறைய பேசுகிறாங்க. இப்போ இன்றைக்கி டாபிக் என்னென்னா பெருசாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ராப்ளம் ஊழல் தான். இதை யார் ஒழிக்க முடியும், யார் கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற கவர்மெண்ட் பார்க்குறது தான். வர்ற ஆள் யாராவது கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்களா, இவங்கெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இருக்கிற பொசிஷனில் பார்த்தோம்னா இருக்கிறதுலே பார்த்தோம்னா ரெண்டும் பார்த்தாச்சு. இவருக்கு பெருசாக வந்து 8% 10% ஆகும். இவருக்கு ஆட்சி வர்றது வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை இவருக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தாலே 10% மேலே தாண்டாது. நீங்கள் சொல்கிற நான் என் கணக்குப்படி 5% தாண்டாது. ஆனால் அவர் சொல்கிறபடி பார்த்தா 10லேருந்து 10% தான். இன்னொரு 2% ஒரு 10 எலெக்ஷன் போனால் 20-25 வரும். அப்படியும் அவர் வந்து 20-30 வருஷம் ஆனாலும் வர முடியாது. பட் இவங்களுக்கு ஆல்ரெடி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய டெஃபினட்டாக பாசிபிலிட்டி இருக்குது. அதை நான் பார்க்குறேன். ஆனால் கூட்டம் எல்லாம் ரசிகர் கூட்டம் எல்லாம் ஓட்டாவாது இப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க இல்லையா? ஒரு நடிகரை பார்க்க அந்த இடத்துல ஒரு நடிகையே வந்தாலும் பார்க்கறதுக்கு கூட்டம் சேரும். ஆனால் அதெல்லாம் ஓட்டாயிடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க, விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. நியாயமான விஷயம்தான். அப்போயே பயந்து போய் லேப்டாப் கொடுக்குறாங்க, இப்போயும் கொடுக்குறாங்க. இவ்வளோ நாள் பேசாமல் தானே இருந்தாங்க. அப்போது இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. அதாவது இதுக்கு முன்னே வந்து ஏஜ் குரூப் அப்போ இருந்தப்போ கூட இந்த 20லேருந்து 20, 21, 25 வரலாம் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் ஓட்டு யார் வந்தால் நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். அன்றைக்கி லீவ் விட்டால் படத்துக்கு போயிடுறது, இல்லை வெளியூருக்கு போகிறது, இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி அந்த கதை நடக்காது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறது, இந்த ஓட்டெலாம் வந்து இதுக்கு முன்னே போடாத ஓட்டுகள். இந்த வாட்டி எல்லாருமே போய் ஓட்டு போடுவாங்க. அது யாருக்கு போடுவாங்கன்றது அவங்கவுங்க இஷ்டம். பட் நம்மளோட கணக்குப்படி எல்லாம் டிவிகேக்கு தான் போகுது. ஆனால் இளைஞர்கள் எல்லாம் வந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ இளைஞர்கள் பட்டாளம் வந்து தாவேக்கா சைடு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் உண்மை. அதான் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியெல்லாம் இருந்தாங்க. இப்போல்லாம் அவங்கெல்லாம் காலியாகி வந்துட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க பார்த்துட்டாங்களே, அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்தப்போ என்ன மாதிரி தான் அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. நாங்களும் தான் நாம் தமிழருக்கு போட்டோம், வேலைக்கு ஆகலையே. ஸோ நம்மளுக்கே அந்த மாதிரி இருக்கும்போது பசங்களுக்கு என்ன இருக்கும், சரி இங்கே போய் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், எப்படி தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் தானே பார்க்குறது. ஓகே, தமிழ்நாட்டில் இந்த அரசியல் கூட்டணிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கூட்டணிகள் இப்போ காங்கிரஸ் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பேசுகிறாங்க. ஆனால் வந்து யாருமே வந்து எதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் ஆனால் காங்கிரஸ் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு 200 சீட்டு வரும். அதுக்கு டிவிகேக்கு. ஆனால் வந்து மற்றவர்கள் சொல்லும்படி காங்கிரஸால் பீகார்லேயே ஜெயிக்க முடியல, தமிழ்நாட்டிலே ஜெயிச்சிட போகிறாங்க. அந்த 15,000 10,000 கொடுக்குறது மேட்டரெல்லாம் அங்கே இதாச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டி தான் இவங்க ஜெயிப்பாங்க. யார்? டிவிகே. இப்போது நீ எவ்வளோ கொடுத்தாலும் சரி இவங்க வந்து வாங்கிட்டு இவங்களுக்கு போட்டுருவாங்க. அந்த மாதிரி மனநிலையில் தான் எல்லாம் இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, மரியாதையும் இல்லை, எதுவும் இல்லை. சீட்டு வந்து அவங்க கேட்கறது கொடுக்க போகிறது இல்லை அவங்க கொடுக்கறதையும் இவங்க வாங்கிக்கணும். இவங்க புதுசாக ட்ரை பண்ணலான்னு பார்க்குறாங்க. அதுலேருந்து ஒரு குரூப்பு காங்கிரஸில் ஒரு சைடு குரூப்பு, இவங்களுக்கு ஒரு சைடு டிஎம்கேக்கு போகணுன்றாங்க. இருக்குது இருந்தால் போகிறோம். ஒரு சிலர் வந்து புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறாங்களே அந்த குரூப்லாம் அப்படின்னு சொன்னால் டிவிகேக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன் போகணும்னு நினைக்கிறாங்க? அவங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு, இது அப்புறம் வந்து அதிகாரத்தில் பங்கு. ஆனால் திமுக தரப்புலேருந்து சொல்லக்கூடிய ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன் வைக்கிறாங்க இல்லையா? கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவங்க சொல்கிறது அப்படி என்ன சொல்லணும், ரொம்ப அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்றாரு, எங்க கூட்டணி எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. திருமாவளவன் சொல்றதெல்லாம் நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே பேச முடியாது. திருமாவளவன் வந்து அதாவது ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, அதாவது கூட்டணின்னா என்ன, கூட்டணின்னா 4 பேர் சேர்ந்து இருக்கும். இதில் யாராவது நான் தப்பு பண்ணால் நீங்கள் சொல்லணும், இது தப்புப்பா, இது நல்லது, இது சொல்லணும். இப்போ நான் தப்பு பண்ணால் நீங்கள் திருத்தக்கூடிய ஆள் இருக்கணும். அதுதான் கூட்டணி, கூட்டாக இருக்கணும். நான் பண்ணுறதுக்கு நீ ஜாலியாச்சும் இதில் எதாவது கிடைக்குமா நீ பார்த்தா அது கூட்டணி கிடையாது, கயவாணித்தனம். இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சார், இப்போ வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்கள் கைது செய்யப்படுறாங்க. நீங்கள் கெஜ்ரிவாலை கூட எடுத்துக்கலாம், அவர் மேலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டது, அவர் கைது செய்யப்பட்டார்.
தமிழ்நாட்டில் இருக்கவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்க தான் படுது. ஆனால் எதையுமே அது இதாக முடியலையே. தான் சொல்கிறேனே, அது வந்து அண்டர் கட்டிங், அண்டர் டீலிங் இருக்கோ இல்லை உள்குத்து இருக்கோ நமக்கு தெரியல. ஆனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறது சரியா? ஏடிஎம்கே மேலே குற்றமே வரலையா? அவர் ஒரு தனியாக ஃபைல் இருக்குது, நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னார். யார்? அண்ணாமலை. ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? அந்த மாதிரி ஏடிஎம்கே ஃபைல்ஸ் நான் வச்சுருக்கேன். கூட்டணி கூட உடஞ்சி அதுக்கப்புறம் அதாவது இதெல்லாம் சொல்லி சொல்லி தான் அது உடைச்சாங்க. சரி, என்னாச்சு? அந்த ஃபைலு தொலைஞ்சிடுச்சா? தூக்கி போட்டாங்களா? இப்போது அதெல்லாம் வந்து அவங்க மேலே சொல்கிறாங்களே தவிர திருப்பி அவங்ககிட்ட போய் கூட்டணி வச்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? இது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும்? மக்கள் நினைக்கிறவங்க பார்க்குறவங்களாம் முட்டாள். அப்போது இவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டு. 2 நாள் முன்னே ஒருத்தர் வந்து 1708 கிராம் 1708 கிராம் பிடிபட்டிருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில். கேரளாலேருந்து ஒருத்தர், அதாவது குஜராத்லேருந்து தமிழ்நாட்டு வழியாக சிலோனுக்கு போகுது. டிவியில் வந்திருக்கு, உங்கள் இதில் நியூஸ்லலாம் வந்திருக்கு. அப்போது அவங்க என்னாச்சு? பிடிப்பாங்க, ஃபோட்டோ போட்டாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அவன் என்ன ஆக்ஷன் ஆச்சு? ஃபாலோ அப்பே கிடையாது. மக்களுக்கு எதுவும் பிடிச்சது தெரியும், டிவியில் காட்டினது தெரியும், அவனை அரெஸ்ட் பண்ணது தெரியும். அந்த கஞ்சா ஆச்சு, அவனுக்கு வந்து இது டேஞ்சர் ஆச்சு. இது வந்து நீங்கள் எல்லா நாட்டிலையும் கம்பேர் பண்ணி இதை விட ஒர்ஸ்ட்டு எங்கேயுமே இருக்குமா? அதுதான் விஷயம். சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.